பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 26ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டுக்கான 10வது சபை அமர்வு இன்று நகர சபையில் இடம்பெற்றது. அந்த வகையிலே இன்று பேசப்பட்ட விடயங்களில் இரு விடயம் சம்பந்தமான விடயத்தான் மக்களுக்கு சில தெளிவுக்காக வேண்டி நான் இந்த பதிவை பதிவிடுகின்றேன். அதிலே முதலாவது விடயமாக இருந்தது பாடசாலையுடைய சில அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதிலே ஒன்றுதான் 400 மீட்டர் கிரவுண்ட் அமைப்பதற்காக அனுமதி கடந்த டிசிசி மீட்டிங்கிலே வழங்கப்பட்டிருந்ததுக்கும், அதே போன்று பாடசாலையுடைய மதிலை புனரமைப்பும் சம்பந்தமான விடயங்களும், பாடசாலை மதிலுக்கு முற்பகுதியிலே வாகன தரிப்பிடம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருந்தது இன்றைய சமயத்தில். அதே போன்று கடந்த 9வது சபை அமர்வில் பேசப்பட்டிருந்த விடயமும் இன்று சபை அமர்வில் பேசப்பட்ட விடயமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடு காணப்பட்டிருந்தது. அந்த வகையிலே 9வது சபை அமர்வில் பேசப்பட்டு மினிட் பண்ணப்பட்ட விடயமும் இன்று சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்ட விடயமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தது. ஆகவே 9வது சபை அமர்வில் பேசப்பட்ட விடயங்கள் சிலதுகள் இன்று மாற்றப்பட்டிருந்தது அந்த மினிட்ஸில். ஆகவே நாங்கள் அதை கௌரவ தவிசாளரிடம் கேட்ட பொழுது, காத்தாங்குடி மத்திய கல்லூரிக்கு மைதானத்தை 400 மீட்டர் கிரவுண்ட் அமைப்பதற்கான அனுமதியை கடந்த டிசிசி மீட்டிங்கிலே வழங்கப்பட்டிருந்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் டிசிசி மீட்டிங்கிலே அதுக்குரிய அனுமதியை வழங்கப்பட்டிருந்தார். அதே போன்று பாடசாலை மதில் புனரமைப்பது சம்பந்தமாகவும் அதுக்குரிய அனுமதியும் வழங்கப்பட்டு இருந்தது. அந்த வகையிலே இன்று அந்த சபை அமைப்பில் பேசப்பட்ட விடயம் மதிலை உடைத்து அந்த மதிலை புதிதாக புனரமைப்பது சம்பந்தப்பட்ட விடயங்களை கௌரவ தவிசாளர் அவர்கள் சபையிலே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நாங்கள் அதிலே கௌரவ நகரசபை உறுப்பினர் பர்சாத் அவர்களும் கௌரவ நகரசபை உறுப்பினர் முஜீப் மெம்பர் அவர்களும் நானும் சேர்ந்து அதை முற்றாக நிராகரித்தோம். எப்படி என்றால் 400 மீட்டர் கிரவுண்ட் வருவதிலே என்னை பொறுத்தவரையிலே அந்த நமது காத்தாங்குடி மத்திய கல்லூரிக்கு ஒரு 400 மீட்டர் நேஷனல் ஸ்கூல் அது. ஆகவே அந்த 400 மீட்டர் கிரவுண்ட் வருவதிலே எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது நமது ஊரில் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயம், அதுகளுக்கு நாங்கள் எந்தவித தடையும் இல்லை. பொது மதில் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அது கடந்த காலமாக நமது ஊருடைய முக்கிய சொத்து அந்த தேசிய பாடசாலை. அது குறிப்பாக 4 பக்கமும் பாதை உள்ள ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு இனி எந்தவித பகுதிகளிலுமே நம்ம அந்த ஸ்கூலை அதாவது விரிவாக்க முடியாது. ஆகவே அந்த இடம் நமக்கு அந்த தேசிய பாடசாலையுடைய இடம் நமக்கு அது முக்கியமான ஒரு இடமாக காணப்பட்டிருந்தது. ஆகவே 400 மீட்டர் கிரவுண்ட் அமைப்பதில் குறிப்பாக நான் எந்தவித எதிர்ப்பும் இல்லை. அந்த பாடசாலைக்கு கண்டிப்பாக 400 மீட்டர் கிரவுண்ட் தேவைப்படுகிறது. அதே போன்று மதில் விஷயத்திலே நாங்கள் முற்றாக இன்றைக்கு அந்த சபையிலே நாங்கள் கூறப்பட்ட விடயம் என்னவென்றால், அந்த மதிலை புனரமைப்பது நாங்கள் வரவேற்கிறோம். அந்த மதிலை நாம் கண்டிப்பாக புனரமைக்க வேண்டும். அதிலே முற்பகுதியிலே வாக்கிங் பார்க் ஒன்று அமைக்க வேண்டும். அதே போன்று அந்த காணுகளுக்கு மூடியலை போன்று அதிலே ஒரு பார்க்கிங் வசதி ஒன்று செய்கிறதுல நாங்கள் எந்தவித தடங்களும் இல்லை. ஆனால் மதிலை உடைத்து மைதானத்துக்குள் எல்லைக்குள் மதில் கட்டுவதற்கு நாங்கள் எந்தவித ஆதரவும் இல்லை. அதை நாங்கள் ஆதரிக்க போவதும் இல்லை. அதை நமது காத்தாங்குடி மக்கள் எதிர்கால சங்கதிகளும் சொத்து அது. ஆகவே நாங்கள் இன்று சபையில் விளங்கப்படுத்தினோம் என்ற கௌரவ தவிசாளரிடம் குறிப்பாக நான் அதுக்கு எப்படி ஆதரவு தெரிவித்தேன் என்றால், 400 மீட்டர் கிரவுண்ட் அமைப்பதற்கு நான் ஆதரவு தெரிவித்தேன். அது நமது பாடசாலைக்கு வர வேண்டிய ஒரு அபிவிருத்தி. மதில் விடயங்களிலே காத்தாங்குடி மத்திய கல்லூரியின் அதிபர்கள், அதே போன்று பழைய மாணவர் சங்கம், அதே போன்று STS, அதே போன்று பழைய கல்வி திணைக்களத்தின் ZT ஆபீஸ் வரைக்கும் அவர்களுடைய முறையான அனுமதியை பெற்று அதன் பிறகு சபையிலே இதை நம்ம முடிவெடுப்போம் சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானத்தை நாங்கள் கௌரவ தவிசாளரிடம் சொல்லியிருந்தோம். ஆகவே அவர்கள் ஒவ்வொருவரின் கருத்துகளையும்
சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆகவே நாங்கள் அந்த கருத்து அடிப்படையிலே ஒவ்வொரு மெம்பர்மார்களும் அவர்களுடைய கருத்தை சொல்லியிருந்தால், நான் சொன்ன கருத்து என்னவென்றால், 400 மீட்டர் அமைப்பதிலே எவ்வித தடங்களும் இல்லை. மதில் விடயங்கள், மதிலை உடைத்து பின்னுக்காக்குவதுங்கிறது நாங்கள் அதுக்கு உடந்தை இல்லை. ஆகவே இருக்கும் மதிலை புனரமைப்பது சம்பந்தமான விடயங்களை யோசியுங்கள். அதுவும் பாடசாலை அதிபருடைய அனுமதி, அதே போது STS, PPA, ZT ஆபீஸ் அனைவருடைய அனுமதியுடன் சேர்த்து மதிலை புனரமைப்பது சம்பந்தமான விடயங்களை கலந்து ஆலோசித்து அதை அபிவிருத்தி செய்வோம். ஆகையினால் மதிலிலே எவ்வித தடங்களும் வரக்கூடாது. அதை பின்பக்கமாக உடைத்து கட்டுவதோ இல்லையோ, மதிலை புனரமைங்கள், அது பிரச்சனை இல்லை. அதுக்குரிய முன் துண்டுகளை முன்னிருக்கும் பக்கத்திலே எந்தவித அபிவிருத்தி செய்தாலும் அது பரவாயில்லை. ஒர்க்கிங் பார்க் கொண்டு கண்டிப்பாக அமைக்க வேண்டும். அது பாடசாலை பழைய மாணவர் சங்கங்களும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே கௌரவ தவிசாளர்கள் தெளிவாக இன்றைய சபை அமர்விலே சொல்லியிருந்தார்கள், மதிலை உடைத்து பின்பக்கம் எடுத்து கட்டுவது இது இல்லை. ஆகவே மதிலை உரிய இடத்தில் இருக்கும் மதிலை புனரமைப்பது சம்பந்தமான கருத்தை அவர் இன்னைக்கு ஆணித்தனமாக கூறியிருந்தார். ஆகவே அந்த விடயங்களை நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்ற நோக்கிலே தான் நான் இந்த ஒளிப்பதிவினை இடுகிறேன். ஆகவே இந்த எமது சொத்தான தேசிய பாடசாலை உடைய இந்த சொத்து, ஆகவே இந்த மதில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மக்கள் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இந்த மதிலை உடைத்து பின்பக்கமாக கட்டுவதிலே இன்றைய நடந்த சபை அமர்வில் எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. மதில் இருக்கும் இடத்தில் இருந்து மதிலை புனரமைப்பது சம்பந்தமான முடிவுகள் தான் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. அதை தவிசாளரும் உறுதிமொழியாக சொல்லியிருந்தால் அது வருகின்ற சபை கூட்டத்தில் மினிட்ஸாக வரும். ஆகவே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம். ஆகவே இந்த மதில் பிரச்சனை சம்பந்தமான விடயங்களை நான் மக்களுக்கு தெளிவு ஊட்டணும் என்ற வகையிலே நான் இந்த ஒளிப்பதிவு இருக்கிறேன். ஆகவே மக்களுக்கு இதை நான் உரிய நடந்த என்னவென்கிற விஷயங்களை கூறுகிறேன். ஆகவே நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2026 ஆண்டு 3ஆம் மாதம் 26ஆம் தேதி கௌரவ நகரசபை உறுப்பினர்களின் 10வது அமர்வு இன்று காத்தாங்குடி நகரசபையில் காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ், நான் உட்பட 18 பேரும் சபை அமர்வில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வில் பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு அமைவாக சென்ற முறை எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் நகரசபை அமர்வில் உள்ள கூட்டறிக்கையில் உள்ள திருத்தங்களை மேற்கொள்ளும் போது கௌரவ உறுப்பினர்கள் கேள்வி கேட்டபோது காத்தாங்குடி மத்திய கல்லூரியில் அமைக்க போகின்ற விடயம் சம்பந்தமாக, உதாரணமாக சபை அமர்வுக்கு வரும்போது நகரசபையில கௌரவ உறுப்பினர்களுக்கான அஜெண்டா அதுக்குரிய பட்டியல் அனுப்பும் போதோ அதுக்குரிய விடயங்கள்ல ஆரம்பத்தில் ரிக்வஸ்ட்ல கூட சொல்லப்படும். உதாரணமா காத்தாங்குடியில படகு சேவை ஆரம்பித்த சம்பந்தமாக கலந்துரையாடி தீர்மானம் நிறைவேற்றப்படாத மாதிரி காத்தாங்குடி தேசிய பாடசாலை சம்பந்தமா கலந்துரையாடி தீர்மானங்கள் நிறைவேற்றுவதுதான் இருக்கு. அதுக்கு பிறகுதான் தீர்மானங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதுக்கு அமைவாகத்தான் காத்தாங்குடி தேசிய பாடசாலையில் உள்ள விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இனி அதை ஒரு பெரிய விடயம் அல்ல. காத்தாங்குடி பாடசாலைங்கிறது எங்களது எமது ஊருக்குரிய ஒரு பிரதான சொத்து பாடசாலை. அந்த பாடசாலையானது அதுக்கு மத்திய மகாவித்தியாலயத்தில் கிட்டத்தட்ட எங்களை டாக்டர் MLA ஹிஸ்புல்லா சார் அரசியல் பெரும்போது வந்த காலத்திலிருந்து இன்று வரையும் அந்த பாடசாலைக்கான 7 மாணவரையும் சகல அபிவிருத்தி பணிகளையும் எங்கேயும் நடைபெறாத அபிவிருத்தி பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று குறைபாடாக உள்ள விடயம் 400 ரெக்கவுண்ட் செய்ய வேண்டியது அவர்கள் உதவியோடு எதிர்வார காலங்களில் 400 மீட்டர் ஓடுதளம் உண்டு அந்த பாடசாலைக்காக அமைப்பதற்கு காத்தாங்குடி நகரசபையும் பாடசாலை நிர்வாகமும் அதுக்குரிய வேலை திட்டங்களை செய்வதற்குரிய வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று பாடசாலைக்கான ஒரு சுற்றுமதில் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் கொண்ட ஒரு சுற்றுமதில் பாடசாலை
அவங்களுடைய பாடசாலைக்குரிய எல்லையில தற்பொழுதிக்கிற இடங்கள் நாங்கள் அந்த மதுரை அமைப்பது, அந்த இடப்பட்ட பகுதிகளில் இன்டர்லோக்கல்லோ காபட் பதிப்பது, வடிகால்களுக்கு மூடிவிடுவது, இந்த வேலை திட்டங்கள் மின்சாரம் இடம்பெறதுக்குரிய வேலைகள் எல்லாம் நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தேவைப்பட்டால் வெள்ளி சனி ஞாயிறு தினங்கள்ல அந்த இடங்கள்ல வார டூரிசம் பார்க் பண்ணுவாங்க. 400 ட்ரக் ஆக்கப்பட்டுச்சுன்னா பாடசாலைக்கு கிழக்கு மாகாண சகல பாடசாலைகளும் அந்த இடத்துக்கு வருகதை கூடும். அந்த இடத்துல 400 அவங்க வாராக்கள் அந்த பார்க்கிங் வசதியை பாய்ப்பாங்க. காலை நேரங்களில் அந்த இடத்தை ஒரு எக்ஸசைஸ் செய்கிற வாக்கிங் பார்த்தா பாய்ப்பாங்க. அது ஒரு சுத்தமான சுகாதாரமான ஆர்கிடெக்ட் இடமாக அந்த இடம் மாறும். உன்னை நான் உங்களுக்கு மக்கள் மத்தியில காத்தாங்குடியை சேர்ந்த மக்கள் மத்தியில அந்த சொல்ல விரும்பினான். ஆரம்பத்துல கடற்கரை அபிவிருத்தி செய்ய போன இடத்துல கடற்கரை அபிவிருத்தி உடனடியாக இந்த ஊர்ல யாரு இன்றைக்கு அன்று வரை இருக்காங்களோ உடனடியாக அவர்கள் தான் அந்த பேருடையவர்கள் தான் அந்த கடற்கரை அபிவிருத்தியை தடை செஞ்சார்கள். அதுபோன்று ஆத்தங்கரை அபிவிருத்தி செய்ய போகக்குள்ள அதையும் தடை செஞ்சார்கள். பிரதான வீதியில் அபிவிருத்தி செய்ய போகல அதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு பேசினாங்க. ஊர் வீதியை செய்ய போகல அதுக்கும் நிறைய வழக்குகளை விட்டு அதுக்கு பிரச்சனையை உருவாக்கினாங்க. இது போன்றுதான் காத்தாங்குடி இஸ்புல்லா கலாச்சார மண்டபம் கட்டப்பட்ட போது எங்களது உதாரணமா சொல்ல போனா உலமாக்களை தூண்டி விட்டு உலமாக்கள் மிம்பர்ல கூட கொத்துபா ஓதி கலாச்சார மண்டபம் அனாச்சார மண்டபம் பண்ணி பேசினாங்க. ஊர் அழியப்பட்டு பேசினாங்க. அது மாதிரி புரதான முஸ்லீம்கள் வரலாறு கொண்ட இலங்கை முஸ்லீம்கள் வந்தா வரத்தான் 100% உங்களுக்கு அருமை இல்லை என்று பல அமைச்சர்கள், பல புத்தகங்கள், பல நிறுவனங்கள், பல தீவிரவாத அமைப்புகள் வெளியிட்டதுக்கு பிறகு நாங்கள் எங்களது டாக்டர் எம்எல்ஏ கண்ட கனவுக்கு அமைவாக அது ஒரு புராண நூதன சாலை கட்டப்பட்டுச்சு. அந்த நூதன சாலையை இழுத்து மூட வேண்டும், அதை செய்ய வேண்டும், உலமாக்களை வச்சு அதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அதை திட்டமிட்டு மூட வச்சு அது ஹராம் என்று 10 வழங்கப்பட்டு அப்படி திட்டமிட்டு மூடினாங்க. இன்ஷால்லா இன்றைக்கு அதே உலமாக்களை வந்து அது சொத்துப்பால விம்பர்ல ஓதுறாங்க, வெளியூர்ல ஓதுறாங்க, காத்தாங்குடி பாருங்கன்னு சொல்றாங்க மியூசியத்து. அதுதான் முடிதான். இதுதான் நம்ம ஊர்ல நடக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இதை நீங்க தெளிவா விளையணும். இந்த ஊருக்கு டாக்டர் எம்எல்ஏ இஸ்புல்லாக்கோ எங்களுக்கோ இந்த ஊரை கனவு பண்றீங்க எப்படி செய்யுது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊரின் சாதா இடம்பெறு. அது போன்று இன்றைக்கு இடம்பெறுகின்ற அபிவிருத்தி எல்லாத்துக்கும் அது அன்றைக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அதே பாணி அதே உடுப்பு போட்டார்கள் அதே ஆக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் இது ஊருக்குரிய தேவை, இஸ்புல்லாசருக்குரிய தேவையும் இல்லை, தவிசால அஸ்பருக்கு தேவையான சேவையும் இல்லை, சபைக்கு தேவை ஊருக்குரிய தூர நோக்கத்தை சிந்திச்சு காத்தாங்குடியை சிந்திச்சு நாங்கள் செய்கிற அபிவிருத்தியை இன்ஷா அல்லாஹ் எந்த அபிவிருத்தியும் ஃபெயிலியராக சக்சஸ் செஞ்சிருக்கோம். இது ஊர்ல உள்ள தேசிய பாடசாலை அதிபர், அதோட தேசிய பாடசாலை நிர்வாகம், பழைய மாணவர் சங்கம், எஸ்டி சகலோடையும் கலந்துரையாடியா இது இந்த அபிவிருத்திகள் உடன்பாடோட அதோட ஜெட்டியோட அனுமதியோட கல்வி அமைச்சோட தொடர்புட இன்ஷா அல்லாஹ் இது போட்ட அபிவிருத்தி இடம்பெறும். அதுக்கு நீங்க எல்லாரும் சும்மா பொலிட்டிக்கலை விட்டு போட்டு சும்மா அவங்களோட கதைகளை விட்டு போட்டு நேற்று வந்த காலங்களான கதையை விட்டு போட்டு நீங்க எல்லாம் தெளிவான சிந்தனை தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு திட்டணும். இதுவெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஊருங்கிறது காத்தாங்குடி சகல விடயங்கள்லையும் காத்தாங்குடி நகரசபை நாங்கள் முன்னெடுத்து வேலை செஞ்சுட்டு வரோம். எல்லா மக்களும் ஒத்துழைப்பாக இருக்கிறீங்க, ஒத்தியாசையாக இருக்கிறீங்க. எதிர்காலத்துல நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதோட சில சபை தீர்மானங்கள் ஆத்தாங்கரை ஓட் சேவை சம்பந்தமாக தீர்மானம் எடுத்துக்கும். அது இன்னும் டெவலப் பண்றது, அதை ஒரு நாளைக்கு பாரிய வருமானத்தில் மாற்றுறது, ஒரு டூரிசம் காத்தாங்குடி கடற்கரைக்கு மக்கள் பொழுதுபோக்கு வரக்கூடிய மாதிரி காத்தாங்குடி ஆத்தாங்கரை இன்ஷால்லா எதிர்காலத்தில் நிறைய காசு ஊக்கப்பட்டிருக்கு, நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். எதிர்காலத்தில் ஆத்தங்கரையும் ஒரு டூரிஸ்ட் தலமாகவும் காத்தாங்குடி மக்கள் பொழுதுபோக்கு இடமாக மாற்றக்கூடிய சகல நேரத்தில் மாற்றப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்கு. அதோட இல்லை எங்கட மெம்பர் மாற ரிக்வஸ்ட் எங்கட கௌரவ உறுப்பினர் ரிஸ்வின் மெம்பர் எல்எல்பி அவர்கள் இந்த தெருவிளக்கல் சம்பந்தமா ஒரு ரிக்வஸ்ட் தந்திருந்தாங்க. அதுல அது அவசரமாக தேவையை பணத்தைப்படுத்தி சொல்லி அதுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்னும் 2 பேரை மேலதிகமாக நியமிச்சு வாகனத்தை கொடுத்து தெருவிளக்குகள் எல்லாம் அவசரமா போடுறீங்க. ஏற்கனவே தெருவிளக்கு போடுறா சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் கால் டேமேஜ் ஆகிற அவருக்கு இன்னும் 2 பேர் மேலதிகமாக எடுக்கப்பட்டு வாகனங்களை செய்ய வேண்டும். அதுக்குரிய
திருவிழாக்களை பொறுத்து நடக்கப்பட்டிருக்கிறேன். அதுபோல எங்களை கௌரவ உறுப்பினர் ரியாஜ் மெம்பர் ஒரு நிறைய விஷயங்கள் பேசுறது தீர்மானம் தந்தார். உலகத்தில் இடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாரிய இன அழிப்பு, மாணவர் பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டது, முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்கள், எண்ணெய் பிரச்சனை, டீசல் ஆயில் பிரச்சனை, இந்த விடயங்கள் சம்பந்தமாக அது சம்பந்தமாக நிறைய எங்கள் கலந்துரையாடப்பட்டு நிறைய விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. எங்கள் கௌரவ உறுப்பினர் பரசாத் அவர்கள் எங்களை சில விடயங்கள் தந்தார, பாடசாலை மாணவர்கள் இந்த டீட்டோரியல் உள்ள பிரச்சனைகள் அது சம்பந்தமாக நாங்கள் காய்ச்சி நிறைய ஏற்கனவே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். அத்தோட எங்களோட சில ஆபீஸ் நிர்வாகம் சம்பந்தமான நிறைய விடயங்கள் அப்துல் ஜவார் சார் அவர்கள் முன்னாள் தவிசாளர் காத்தாங்குடியில் சம்மேளனத்தில் நீண்ட கால பிரதி தலைவர் அவர்கள் ஞாபகத்தின் சம்பந்தமாக வீதிகளுக்கு பேரூட்டல் சம்பந்தமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இது போன்ற பல ஊருக்கு தேவையான முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இப்படியான தீர்மானங்கள், இப்படியான இதுகள் அண்டைக்கு சபை முடிந்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அறிவிக்கப்படும். மேலதிகமாக எழுத்து மூலம் காண்றீங்கன்னா எங்களோட ஸ்மார்ட் சிட்டி வெப்சைட்டுக்குள்ள போய் ஒபிஷியலா நீங்க சகலதும் எழுத்து மூலம் உள்ள ஆவணங்களை முதல் கூட்டத்திலிருந்து கடைசி கூட்டம் வரை உள்ள ஆவணங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதிலேயும் தீர்மானங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்விடுதல் பரவ நன்மைதான் இருக்கிறார்கள்.